எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் சபாநாயகரை பார்த்து இன்னைக்கு ஒரு புறம் மனு கொடுத்துருக்காங்க. மறுபுறம் பார்த்தோம்னா தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிச்ச 25 எம்எல்ஏக்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையில போய் இபிஎஸ் தரப்பு முன்னணி நிர்வாகிகளுமே இன்னைக்கு மனு கொடுத்துருக்காங்க. அதிமுகல சி.வி. சண்முகம் தரப்புக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் இடையிலான அந்த மோதல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போறதை தான் நம்ம பார்க்கிறோம். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போட்டி பொதுக்குழு நடத்துவதற்கான ஆயத்த பணிகள்லையுமே சி.வி. சண்முகம் தரப்பு இறங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு வருது. அதிமுக வட்டாரத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நம்ம எல்லோருக்குமே தெரியும், மே 4 தமிழ்நாட்டோட அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வருது. தனிப்பெரும் கட்சியா தாவேகா இடங்களை பிடிக்கிறாங்க தனிப்பெரும் கட்சியா. அதற்கு அடுத்த நாள்ல இருந்தே அதிமுகக்குள்ள ஒரு 2 பிரிவுகள் அப்படிங்கிறது உருவாயிடுது. ஒரு பிரிவு நம்ம தாவேகாவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அவங்க 108 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட அமைச்சரவையிலையுமே அவங்களோட ஆட்சியிலுமே நம்ம பங்கு பெறலாம் அப்படின்னு அதிமுகல ஒரு தரப்பு சொல்லுது. அந்த தரப்பு சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் இவங்க எல்லோரும் சேர்ந்த ஒரு தரப்பு தாவேகாவை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபுறம் பார்த்தோம்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை தொடர்ந்தே அதிமுகல இருவேறு பிளவுகள் அப்படிங்கிறது உருவாகுது. பாண்டிச்சேரி ரெசார்ட்ல எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்படுகிறாங்க. அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அதிமுகவோட எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது. அங்கேயுமே காரசார விவாதம் அப்படிங்கிறது வெடிச்சிருது. உடனடியாக சி.வி. சண்முகம் அவரோட வீட்டில் தனியாக எம்எல்ஏக்களோட ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறதும் நடக்குது. அதற்கு அடுத்த நாளும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டுறாரு. அங்கேயுமே பெருவாரியான மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் பங்கேற்கல. ஒரு 15 எம்எல்ஏக்கள், ஒரு 20-25 மாவட்ட செயலாளர் மட்டும்தான் பங்கேற்கிறாங்க. அப்போதுமே பார்த்தீங்கன்னா பெருவாரியான நபர்கள் சி.வி. சண்முகம் அவரோட தரப்பை தான் ஆதரிச்சு நிற்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் சி.வி. சண்முகம் தரப்புல சட்டமன்ற குழு தலைவராக நாங்கள் எஸ்.பி. வேலுமணியை தேர்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்கிறாங்க. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்கிறோம்னு சொல்லி இங்கே ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் போய் சபாநாயகர்கிட்ட மனு கொடுக்குறாங்க, அங்கேயுமே கொடுக்குறாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் தாவேகா ஆட்சி மீதான அந்த வாக்கெடுப்பு நடக்குது. அப்போதும் பார்த்தீங்கன்னா 22 எம்எல்ஏக்கள் தாவேகா ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு எம்எல்ஏக்கள். 25 எம்எல்ஏக்கள் தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அவங்களோட ஆதரவு எம்எல்ஏக்கள். அதிமுக 2 பிரிவாக பிளவுபட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் நமக்கு தெளிவாக அந்த காட்சிகள் சட்டமன்ற காட்சிகள் நமக்கு உணர்த்துனுச்சு. அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அப்படிங்கிறது இன்னமுமே அதிமுகவுக்குள்ள அந்த சூட்டை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தாவேகா, அதாவது சட்டமன்றத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, காமராஜ், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 26 பேரோட பதவியை எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்காரு. மாவட்ட செயலாளர், மாநில துணை செயலாளர், இந்த மாதிரி பல்வேறு துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு பல்வேறு பொறுப்புகளில் இருந்த 26 நிர்வாகிகளோட அந்த பதவியையுமே எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்காரு. இந்த சூழல்ல பதவி பறிக்கப்பட்ட அதே நாளில் சி.வி. சண்முகம் பத்திரிகையாளர்களை சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி எங்களோட பதவியெல்லாம் பறிக்க முடியாது, அது எதுவுமே செல்லாது அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திச்சு தன்னோட கருத்தையும் சொல்றாரு. மறுபுறம் பார்த்தோம்னா எஸ்.பி. வேலுமணியுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கட்சியில கருத்து வேறுபாடு அப்படின்னு உருவாயிடுச்சுன்னா அதற்கு பிறகு எடுக்கப்படுற நடவடிக்கைகள் எதுவுமே செல்லாது அப்படிங்கிறத சொல்றாரு. இது ஒரு புறம் இருந்தாலுமே கூட நேற்று மற்றொரு சம்பவமே கூட நடந்தது. அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரப்பால கொறடாவா நியமிக்கப்பட்டிருக்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், அதே போல வழக்கறிஞர் இன்பதுரை நேற்று சபாநாயகர், அதாவது சட்டசபை செயலாளர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட கொறடா, அதாவது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இபிஎஸ் ஆதரவு கொறடா தாவேகாவை நாங்க ஆதரிக்க கூடாது, எதிர்த்து தான் வாக்களிக்கணும்னு எல்லா எம்எல்ஏக்களுக்குமே நாங்க குறுஞ்செய்தி மூலமா தகவல்லாம் அனுப்பிட்டோம். ஆனாலுமே கூட சட்டமன்றத்தில் இவங்க எல்லாம் கட்சி விரோதமா இந்த நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. பொதுவா சட்டத்தின்படி ஆதாயத்துக்காக மற்றொரு கட்சியை கட்சியோட தலைமையோட உத்தரவுக்கு மீறி ஆதரிக்கிறது அப்படின்றது ஒரு
சட்டத்தை மீறிய நடவடிக்கையை அவங்க மேல கட்சித்தாவல் நடவடிக்கை எடுக்கணும், அவங்க மேல அவங்களோட எம்எல்ஏ பதவியை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்று இபிஎஸ் தரப்பு ஆட்கள் போய் சட்டசபை செயலாளர் கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க. இன்று நம்ம பார்த்தோம்னா சிவி சண்முகம் தரப்புல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கேபி அன்பழகன், சி விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டவர்கள் வந்து இன்னைக்கு வந்து சிவி சண்முகம் தரப்பு ஆட்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 பேரு நாங்க தான் நியமிச்சிருந்தோம், நாங்க நியமிச்ச கொறடா விஜயபாஸ்கர் தாவேக்காவை ஆதரிக்கணும்னு தான் எல்லாருக்கும் தகவல் வந்து சொல்லியிருந்தோம். ஆனா அதை மீறி இவங்க எல்லோருமே எதிர்த்து வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 பேரோட எம்எல்ஏ பதவி வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகரை பார்த்து இன்னைக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க. ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமியோட தரப்பு, எதிர்த்தரப்பா இருக்கிற சிவி சண்முகம் தரப்புல இருக்க 25 எம்எல்ஏக்களோட பதவி வந்து ரத்து பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிற 22 எம்எல்ஏக்களோட பதவியை ரத்து பண்ணணும் அப்படின்னு போர்க்கொடி உயர்த்து நிக்கிறதான் நம்ம வந்து பார்க்க முடியும். எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த 26 பேரோட பதவியை பறிச்சார் அப்படிங்கிறது இப்போ வந்து முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. அதனோட பின்னணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 5ல் 1 பங்கு அந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை கூட்டி அவர்களோட ஆதரவை திரட்டிட்டாலே, அவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கி கடிதம் வாங்கி அவங்களோட ஆதரவை திரட்டிட்டாலே அவைத்தலைவர்கிட்ட ஒரு பொதுக்குழு, அதாவது போட்டி பொதுக்குழுவை கூட்டுறதுக்கான அந்த கோரிக்கையை முன்வைக்க முடியும். அப்படி 5ல் 1 பங்கு உறுப்பினர்கள் போட்டி பொதுக்குழு நடத்துறதுக்கு அந்த கோரிக்கையை முன் வச்சுட்டா அவைத்தலைவர் வந்து பொதுக்குழுவை கூட்டி தான் ஆகணும். அப்படின்னும் போது அங்கே வந்து எல்லா விஷயங்களுமே விவாதிக்கப்படணும், விவாதம் செய்யணும், அங்கே வந்து சில நடவடிக்கைகள் அப்படிங்கிறதுமே எடுக்கலாம். ஸோ இந்த போட்டி பொதுக்குழுவை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மற்றும் ஒருவரே பொதுச் செயலாளராக கொண்டு வரதுக்கோ இல்லை கட்சியோட முடிவெடுக்கும் விஷயத்துல கொண்டு வரதுக்கோ இவங்க வந்து அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. அதனால இவங்க ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த 26 பேரோட அந்த பதவியுமே பறிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் மீறி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்ச கேபி முனுசாமியுமே கட்சி தலைமை யாருக்கிட்டையுமே எந்த கடிதமுமே கேட்கல மாவட்ட அளவுல. ஆனா ஒரு சிலர் கட்சியோட தலைமை சொன்னதா, அதாவது பொதுச் செயலாளர் சொன்னதா எல்லார்கிட்டையுமே வந்து கடிதம் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. தலைமை கழகம் சொல்ற வரைக்கும் நீங்க யாருக்கும் எந்த கடிதத்தையும் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து கேபி முனுசாமியுமே வந்து இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு வந்து கருத்துமே தெரிவிச்சிருக்காரு. தாவேக்காவை சட்டமன்றத்தில் ஆதரிச்சதுக்காக அவங்களோட பதவியை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற போர்க்கொடியை வந்து இபிஎஸ் தரப்பு வந்து எழுப்புறாங்க. தாவேக்காவை எதிர்த்து வாக்களிச்சுட்டாங்க, எங்க கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பதவியை ரத்து பண்ணணும், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 பேரோட பதவியை ரத்து பண்ணணும் அப்படின்னு சிவி சண்முகம் தரவும் மல்லுக்கு நிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப கொறடா, அதாவது இவங்க தரப்புல இருந்துமே, அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்துமே கொறடாவா அக்னி கிருஷ்ணமூர்த்தியை நியமிச்சிருக்காங்க. சிவி சண்முகம் தரப்புல சி விஜயபாஸ்கரை நியமிச்சிருக்காங்க. பொதுவா கொறடா அப்படிங்கிறவர் யாருன்னா, ஒரு கட்சியில இந்த மாதிரியான அவசர காலகட்டங்கள்ல யாருக்கு வாக்களிக்கணும், எந்த விஷயங்களை பேசணும் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் சட்டமன்றத்துக்குள்ள தீர்மானிக்கிறவர் வந்து கொறடா தான். ஒரு கட்சியோட கொறடா தான் அந்த சட்டமன்றத்திற்குள்ள இருக்கிற அந்த எம்எல்ஏக்களை வழிநடத்தக்கூடியவரா இருப்பாரு. சட்டமன்ற குழு தலைவர் அப்படிங்கிறதும் இருப்பாரு. ஃப்ளோர் லீடராகவும் ஒருத்தங்க இருப்பாங்க. எடப்பாடி தரப்புல எடப்பாடி பழனிசாமியை நியமிச்சிருக்காங்க. சிவி சண்முகம் தரப்புல எஸ்பி வேலுமணியை வந்து நியமிச்சிருக்க விஷயங்களை பார்க்கிறோம். கொறடாவா இங்கே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அங்கே சி விஜயபாஸ்கர் இருக்காங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்பு விஜயை எதிர்க்கிறதுக்கு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் தகவல்களை அனுப்புறாங்க. இவங்க தரப்பு விஜயை ஆதரிக்கிறதுக்கும் அனுப்புறாங்க. நாங்க சொன்னதை அவங்க கேட்கலன்னு இவங்களும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்களும் அதே போல எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும்னு சொல்றாங்க. இங்க யார் கொறடா, யாரு சட்டமன்ற குழு தலைவர் அப்படிங்கிறத தீர்மானிக்க போறது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2 தரப்புமே சபாநாயகர் கிட்ட போய் வந்து தங்களோட தரப்பை வந்து முன் வச்சிருக்காங்க. ஆனா பழைய விஷயங்கள், அதாவது சிவசேனா கட்சிகளுக்கு வந்த நீதிமன்ற உத்தரவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எடுத்து வச்சு எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு கட்சியோட தலைவர் யாரோ அவர் தான் கட்சியோட சட்டமன்ற குழு தலைவர், கொறடாவை நியமிக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தோம்னா எம்எல்ஏக்கள் சேர்ந்து தான் ஒரு கட்சியோட சட்டமன்ற குழு தலைவரையும் கொறடாவையும் நியமிக்க முடியும், பார்ட்டி வேற லெஜிஸ்லேட்டர் வேற அப்படின்னு சிவி சண்முகம் தரப்புமே மல்லுக்கு நிற்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்துல சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இறுதி முடிவு. அவருக்கு எல்லா விதமான அதிகாரம் உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி போனா கட்சி விவகாரமா வந்தா அது வந்து நீதிமன்றத்துக்கு போகும், தேர்தல் ஆணையத்துக்கு போகும். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள தற்போது சபாநாயகர் கிட்ட தான் அந்த முடிவு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா சபாநாயகர் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வர்ற தகவல்கள் என்னன்னா, நியாயப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தரப்பு செய்யற அந்த விஷயங்கள் தான் நியாயமா இருக்கு. ஆனா தாவேக்கா தங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல
இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் தள்ளி போடுவாங்க, முடிவுகளை எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் காலம் தள்ளிக்கிட்டே போனா அது வந்து குழப்பமா இருக்கும். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போகும். அதுக்குள்ளேயுமே தாவேக்காவோட ஆட்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் பையா வந்துரும். அப்படிங்கிறதால அவங்க வந்து காலம் தாழ்த்துவாங்க அப்படிங்கிற கருத்துக்களுமே முன்வைக்கப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு 17வது சட்டசபை அப்படிங்கிறதும் அமைஞ்சிருச்சு. முதல்வரா விஜய் வந்து பொறுப்பேற்றுட்டாரு. எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுட்டாங்க. பாமகவோட சட்டமன்ற குழு தலைவரா சௌமியா பொறுப்பேற்றிருக்காங்க. தேமுதிக சார்பில் பிரேமலதா அப்படின்னு சட்டசபை தங்களோட பணிகளை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. காட்டமான விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் முன்வைக்கிறாரு. பிரேமலதா விஜயகாந்த் முன்வைக்கிறாங்க. கோரிக்கைகளாகவும் விமர்சனமாகவும் சௌமியா அன்புமணி முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றம் தன்னோட செயல்பாடுகளை வேக வேகமா எல்லா கட்சிகளுமே சட்டமன்றத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கடந்த ஆட்சியில சட்டசபையோட எதிர்க்கட்சியா இருந்த, அதற்கு முன்பாக ஆளுங்கட்சியா இருந்த அதிமுகக்குள்ள பிளவு ஏற்பட்டு எப்படி செயல்படுறது அப்படிங்கிற மாதிரி இன்னமும் தங்களோட அந்த எதிர்க்கட்சி பணியை ஆரம்பிக்காமலே இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு ஏற்பட்டு அவங்களுக்கூட நடக்கிற மோதல்கள் அப்படிங்கிறதே பெருசா இருக்கே தவிர ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதோ இல்லை எதிர்க்கிறதோ இல்லை ஒரு எதிர்க்கட்சியா எப்படி செயல்படுறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்ல வந்து அதிமுக கோட்டை விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்களையுமே வந்து ஒரு சிலர் முன்வைக்கிறாங்க. பார்ப்போம், அதிமுகவுக்குள்ள எழுந்திருக்கிற இந்த உட்கட்சி மோதல், இந்த சகோதர யுத்தம் சீக்கிரமா முடிவுக்கு வருதா இல்ல தொடருதா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதிமுக தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்களுக்கு விகடன் வெப் டிவியை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.